யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 3 வாசிக்கிறேன். அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இவன் குருடனாய் பிறந்தான், குருடனாய் வாழ்ந்தான். தேவனுடைய கிரியைகள் இவனுக்கு வெளிப்படணும். இந்த நேரத்தில் 8வது அதிகாரம் 55 முதல் வாசிக்கும். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கைக்கொண்டிருக்கிறேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களிகூர்ந்தான் என்றார். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். யூதர்கள் இயேசு மேல் கல்லெறியும்பவருக்கு கல்லை எடுத்துக்கொண்டார்கள். அந்த வேளையில் அவர் கண்களுக்கு மறைவாயிட்டார், அவர் கண்கள் தெரியல. இவர் வாசலுடைய வெளியே வர்றார். வெளியில வருகிற வேளையில் யாரை கண்டார்? 1வது வசனம், 9வது அதிகாரம் 1வது வசனம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். யூதர்கள் இவர் கல்லெடுத்து எறிவதற்காக கல்லை எடுத்துக்கொண்டார்கள். கையில கல் இருக்க, கையில கல் எடுத்த இவர் வாசல் வழியா வரார். அவர் கண்களுக்கு எல்லாம் மறைக்கப்பட்டது. இந்த வேளையில் ஒரு மனுஷனை காண்கிறார். எப்படிப்பட்ட மனுஷன்? பிறவிலே குருடாக இருக்கிற மனுஷன். நல்ல புரியல். இந்த மனுஷனை கண்ட உடனே சீசர்கள் சொல்றார்கள், ஐயா, இந்த பிறவிலே குருடனாக இருக்கிற இது இவன் செய்த பாவமோ, இவன் செய்த பெற்றோர்கள் செய்த பாவமோ கேட்டார். இயேசு பதில் சொன்னார், இது இவனுடைய பாவம் அல்ல, இவனுடைய பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவன் மூலம் வெளிப்படுறதுக்காக இப்படி பிறந்தான். அப்ப நான் உலகத்தில் பிறந்த நோக்கம் என்ன செய்யணும், என்ன படணும்? தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுறதுக்காக நாம் பிறக்கணும். நான் பிறந்தது அப்படிதான். தேவனுடைய கிரியைகள் இவன் மூலம் வெளிப்படும். இப்படி பிறந்தான். எல்லாரும் யூதர் எல்லாரும் கல் எடுத்து எறிகிறார்கள். கையில கல் இருக்க எரிய போறாங்க. இந்த வேளையில் இவனை கண்ட உடனே இயேசு நின்றான். ஐயா, தாவீது குமாரனே, நீ எனக்கு இறங்கும் என்று கூப்பிடலாம். ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடலாம். இவனை கண்டான், நின்றான். கிழட்ட அழைத்து உமிழ்ந்து தரையில் துப்பி உமிழ்ந்தான். சேர உண்டாக்குறான். சேற்றை கண்களில் பூசிட்டான். நீ போய் சீலவான் குளத்தில் போய் கழுவுன்னு சொன்னான். இவன் அதுக்கு ஒப்புடுத்தான். கண் ஏற்கனவே குருட. கர்த்தர் தம்முடைய கண்களில் சேற்றை பூசுவதற்கும் உமிழ்ந்து சேற்றை பூசுவதற்கும் ஒப்புடுத்தான். சீலவான் குளத்துக்கு போனான். எப்படி போனான்? ஏற்கனவே கண் தெரியாத குருட
பிறவி குருடாச்சு. கண்ணில் வேறு சௌதியை பூசியிருக்காரா? இவங்க கோப்பிட்டு கேட்கணுமா படணுமா? என்னச்சுதான் ஒரு ஆள் கூப்பிட்டா என்ன நடத்திருப்பானா போவேன்னு சொன்னான். அப்படிதானே? என்ன கேட்குற ஆளுக்கு என்ன சொல்றிய? இந்த வார்த்தை கேட்டவன் போனான். கத்த வார்த்தை இவனுக்குள்ள போயிட்டா போலியா? ஐயா எனக்கு குருடு, அது உங்களுக்கு தெரியும், சோதி எழுதி பூசிருக்கு, போய் கழுவுன்னு சொல்லிடுறேன். உங்க அறிவில் நான் பாதியில் எதிர்த்து போயிடுவேன். கோவரமா வரானுமா? இப்படி பேசினா கோவரமா வராதா? இது பிரச்சனை. இதுக்கு ஒப்புடுத்தான். இவன் மூலம் கர்த்தர் கிரியை வெளிப்படும். நம் மூலம் கர்த்தர் கிரியை வெளிப்பட வேண்டுமானால் கர்த்தர் வார்த்தைப்பட கீழ்ப்பட. இவன் கீழ்ப்பட்டான் கீழ்ப்படலையா? மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தர் சோதித்து பார்த்தார். ஆபிரகாம் கர்த்தர் சோதித்தான். இவளுக்கு பின்பு ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் போட்டிருக்கு. இவளுக்கு பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தான். யோபை கர்த்தர் சோதித்தான். எந்த மனுஷனுடைய இருதயத்தை சோதிக்காமல் கர்த்தர் ஆசிக்கிறார். இவன் கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படுவானா? இவனுடைய அறிவுக்கு மூல அறிவுக்கு கீழ்ப்படுவானா என்று பார்ப்பாங்க. டாக்டர் இந்த அம்மா கொண்டு போயிருக்க. டாக்டர் பார்த்துருக்காரு, ரொம்ப பல்ஸ் வீஸ் வீக்காப்பிட்டு, ஊசி போடுறதுக்கு பலம் இல்லை. விடிய காலம் கொண்டு வா, பிழைச்சிருந்தா விடிய கொண்டு வா, அப்போ ஊசி போடன்னு இருக்காங்க. அப்படிதானம்மா? இது வந்து அம்மாவுக்கு இங்கே விசுவாசம் வந்து ராத்திரி 9:30 மணிக்கு. அம்மா 9:30 மணிக்கு நல்லா உறங்கிட்டு இருப்போம். தூங்குமா தூங்க வேணுமா? தூங்கும். 9:30 மணிக்கு நாங்கள் எல்லாம் பிரசங்கத்தை கேட்டுட்ருக்கோம். அந்த வேளையில் ஹாரன் அடித்து எங்களை கூப்பிட்றாங்க. எந்த லைட்டை போட்டு பார்த்தா இந்த அம்மாவும் இப்போ ஒரு பையன் இருக்கிறார். சரி, காத்திருந்து உள்ளே கூப்பிட்டு போட்டு வெள்ளை இப்போ தான் வந்தீங்க, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸாக ஜெபம் பண்ணணும். சரி, இந்த அம்மாவை பார்த்து ஜெபம் பண்ணணும். இப்படி தான் கையை தொட்டேன், அது புத்து விழுது. அவங்க சரிச்சு இப்படி போடுங்கன்னு சரிச்சு வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. மூச்சும் இல்லை, பலம் இல்லை, ஆவி இல்லை. பையனை எழுப்ப சொல்லி எழுப்பியாச்சு. பையன் ஒரு சத்தம் இல்லை, செத்து போனான்னு எழுப்புறாரு. பிறகு என்ன பேர் சொல்லி கூட, உங்கள் அம்மா பேர் என்ன? ஜெயா, என்ன பேர்? ஜெயகம்மாரி. ஜெயகம்மாரி எந்திரின்னு எந்திரிச்சு. ராத்திரி 9:30 மணிக்கு. அவன் கர்த்தர் சத்தம் விளங்கிட்டா விளங்கலையா? இந்த குரல் பிறவி குரல் இயேசுவை கண்டவுடனே இயேசுறான், இவனிடத்தில் தேவனுடைய குமாரன் வெளிப்படும், தேவனுடைய நாமம் வெளிப்படும்படிக்காக, தேவனுடைய மகிமை வெளிப்படும்படிக்காக இப்படி பிறந்தார். அப்ப நாம் எப்படி பிறக்கணும்? தேவனுடைய கிரியைகள் வெளிப்படணுமா, நம்முடைய கிரியைகள் வெளிப்படணுமா? உலகத்திலும் பிறந்து தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுவதற்காக கர்த்தர் ரட்சிக்கிறார். நம்முடைய கிரியைகள் வெளிப்படுத்த வேண்டாம். யாருடைய கிரியைகள் வெளிப்படணும்? தேவனுடைய கிரியைகள் வெளிப்படணும். எப்படி பிறந்தார்? ஏசாயா புத்தகம் 9 அதிகாரம் 2 வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இருளுக்கு ஜனங்கள் இயேசு கல்லெறிய போறாங்க. இயேசு எல்லாரும் கையில் கல் இருக்கிற வேளையில் இவர் வாசல் வெளியே வர்றார். வெளியே வர வேளையில் 8 வசனம். அப்பொழுது
அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். உட்கார்ந்து பிச்சை கட்டிக் கொண்டிருந்தவன் தான் அவன். இயேசு போகிறார். இவனை அழைத்து கர்த்தர் கண்கள் சேர்ந்த பூசினாரா பூசலையா? அந்த வசனம் வாசிக்கணும். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். இதுக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர் கண்களை கருத்தில் கொடுத்திருந்தானா கொடுக்கலையா? கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்திருந்தாலும் கொடுக்கலையா? என் மனசை கர்த்தர் விட்டு கொடுக்கணும், சவுதி கண்ணில் பூசுறதுக்கு விட்டு கொடுத்தாலும் கொடுக்கலையா? அப்போ இவனுக்கு லைட் இருக்கா இல்லையா? அப்போ இவனுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருந்தா இல்லையா? அப்போ எப்படி இவனுக்கு இயேசு போறான்னு தெரிஞ்சுட்டு இவனை கண்ட உடனே இயேசு நிற்கிறான். எல்லாரும் கல்லெடுத்து எரிய வராங்க, வாசலிச்சாங்க. அந்த வாசலுக்கு அடுத்தால்தான் இவன் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். ஒரு வார்த்தையும் பேசல. இவனை அழைத்தான். தாவீது குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடல. கூப்பிடாத இடத்துல இவன் ஏன் கூப்பிடுறாரு? இவனத்தில் தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட வேண்டும் என்று பிதாவாய் தேவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். இயேசுக்கு காட்டி கொடுத்த உடனே நின்றான். இவன் அழைத்தான். துப்பி எல்லாராலும் துப்பி துப்பப்படுகிற நான் இருக்கிறேன். எல்லாராலும் நீ தேவனை குமாரன் ஆனால் கீழே இறங்கி வா என்று தலை துருக்கிறாங்களா துருக்கலையா? இப்படி இயேசுவை தலை துருக்கிறவர்கள் இப்போது இவன் துமிழ்ந்து துப்புறான். சேர உண்டாக்குறான். தன்னை ஒப்புடுத்தானா ஒப்பு கொடுக்கலையா? அப்போ இவனுக்கு லைட் இருந்து தெரியுதா தெரியலையா? இவன் தேவன் சித்தத்தை யார் யார் ஒப்பு கொடுக்கிறாரோ அவருக்கு கண்கள் கத்த திறக்கால் ஆக்கிறான். தேவனை சித்து ஒப்பு கொடுக்காத கண்கள் பிரகாசம் அடைய ஆவியான சொல்கிறார். உன்னை பயன்படுத்த வேண்டுமானால், உன்னை பிரகாசிக்க விளக்க உபயோகப்படுத்துமானால் நீ உன்னை இறைத்து விட்டுக் கொடுக்க. நீ இறைத்தை விட்டுக் கொடுக்குமானால் துப்பி சேர உண்டாக்குவதற்கும் உன் கண்களில் பூசுவதற்கும் நீ தேவனுடைய வார்த்தை பெற கீழ்ப்படுவதற்கும் நீ ஒப்பு கொடுக்குமானால் உன்னை கத்த பிரகாசிக்க வல்லவரைக்கு. ஹல்லேலூயா. இந்த குரல், இந்த பிச்சைக்காரன் கண்கள் சேற்ற பூசியும் அந்த அருள்பை கண்கள் மேல் இருந்தும் கீழ்பட்டான். மக்கள் கீழ்படார். யார் தேவனை மகிமைப்படுத்த நினைக்கிறாரோ, யார் தேவனை கிரியைகள் வெளிப்பட நினைக்கிறாரோ, எவ்வளவு அசுத்தம் இருந்தாலும் சரி, எவ்வளவு அவமானம் இருந்தாலும் சரி, அவன் பயப்படாது. தன்னை ஒப்புடுப்பா. கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கணும். யாருக்கென்று ஒப்பு கொடுக்கணும்? கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தால்தான் கர்த்தர் பிரகாசம். அவன் சாட்சியா வருவான். யார் கர்த்தர் சாட்சியா வருவார்? யார் யாரெல்லாம் கர்த்தரை அடைக்கப்படுறாங்களோ கர்த்தருக்கென்று தங்கள் ஒப்பு. இவன் அழைப்பித்தான். என் கண்களை சேட்டை பூசினான், ஒப்பு கொடுத்திருந்தான். நீ போய் சீலவான் குளத்தில் கழுவுங்க. ஐயா, குளம் எங்க இருக்குன்னு தெரியாது. எனக்கு எங்க வளையத்தில் யாரும் இல்லை. நான் பிச்சைக்காரனா இருக்கிறேன், பிச்சை எடுத்துக்கிறேன். வீட்டில் போல சாப்பாடு தான் தருவார்கள், ஆனால் என்னை வீட்டில் எடுக்காது. அதான் பிச்சை எடுத்திருக்கேன். இவனை தெட்ட பெற்றோர்கள் இவனை பலி வைக்கலாம். பிச்சை எடுக்கலாம். என் கண்ணுக்கு சேற்ற பூசினார்.
தன் தேவனுடைய கிரியை வெளிப்படுவதற்காக தன்னை ஒப்புடுத்தானே ஒப்புடுங்களையா? இதே போல் தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுவதற்காக நம்ம ஒப்படைக்கணும். ஒப்படைச்சாத்தான் கர்த்தருக்கு நம்மை கொண்டு பயன்படுத்தலாம். கர்த்தர் நாமம் மகிமைப்படும். கர்த்தர் நாமம் மகிமைப்பட வேண்டுமானால் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கணும். யாருக்கென்று? யார் யாரெல்லாம் ஜென்ம சுபாவத்தோடு பிறந்திருக்காங்களோ அவருக்கு கர்த்தர் கிரியை வெளிப்படுத்த ஒப்பு கொடுக்காது. அதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படாது. தேவனால் பிறக்கணும், தேவனிலிருந்து பிறக்கணும். சரி, ரோமர் 9:3 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி எல்லாரும் பாவம் செய்தார். அதன் பலனாக தேவன மகிமை அற்றுவிச்சு. அவ குருடு ஆனால் என்ன இருக்கும்? தேவன மகிமை எல்லாம் அழிஞ்சு போகும். குருட்டுத்தன்மை இருந்தால் எல்லாம் இருளுக்குள்ள போல இருந்தால் இவனுடைய கண்கள் கர்த்தர் சார்ந்தான். யாருடைய கண்களை? பிறவிக்குள்ள குருடர் காண்கிறார்கள், சிவட கேட்கிறார்கள். இந்த வசனம் வாசிக்கிறாங்க. எந்த வசனம்? யோவான் சார்ந்து போய் சொல்லுன்னு சொல்றாரு. லூக்கா சுவிசேஷம் 7:22. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. யோவான் சானகன் இதோ உலகத்தை பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னவன் இப்ப வருகிற நீர்தானா வேற ஆள் வர காத்திருக்கணுமா என்று இடர்ல அடைஞ்சு இப்படி சொல்றான். அதுக்காக இயேசு இப்படி சொல்றார். குருடர்கள் பார்வையடைகிறார்கள், குருடர்கள் பார்வையடைகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள் என்று அவனுக்கு சொல்ற. இவனாங்க பரலோகத்தில் சிறியர் ஆயிட்டான். இந்த யோவான் சானகன் இப்படி கேட்க காரணம் என்ன? விசுவாசம் அவனை உள்ளத்தை போயிற்று. உள்ளத்திலிருந்து விசுவாசம் எடுபட்டு போயிட்டு, பயம் வந்துட்டு, பேச்சு மாறிட்டு. விசுவாசம் போயிட்டால் பேச்சு மாறும். நல்லா கவனிக்கணும். ஒரு ஆள் யார் யார் கிருபையில் இருக்காங்களோ பேச்சு வேற வேற. நல்ல கணிப்பேன், அனுசரிச்சு பேச அந்த ஆள் இப்போ உடனே பிறதான் உணரும். அந்த கிருபை போயிட்டு ஆனால் பேச்சு மாறிடும். இவனு பேச்சு மாறிட்டு யோவான் சாரன் இதோ உலகத்தை பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவனா கை நீட்டி இப்படிதான் சொன்னான். 4 பேரும் மடங்கிட்டு, ஒரு பேரை தான் நீட்டுச்சு. எல்லாரும் முழங்கால் போட்டார். கர்த்தர் வார்த்தை ஒரே வேலை. இவன் இப்பொழுது குருடர்கள் பார்வையடைகிறார்கள். அவன் தேவனார்த்து பிறந்து விசுவாச இதயத்தில் இருந்தால்தான் வார்த்தை வேற. இதயத்தில் விசுவாசம் இல்லாவிட்டால் வார்த்தை வித்தியாசம். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் நம்ம இதயத்தில் விசுவாசம் துவக்கியிருக்கார். அந்த விசுவாசம் நம்முடைய இதயத்தில் வர்த்திக்கப்பட்டுட்டே இருந்தால் பேச்சு மாறிட்டு. விசுவாசம் வர்த்திக்க பண்ணல, அது தேஞ்சிட்டே போகுது, பேச்சு மாறும். ஒரு ஆள் கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்லுவார். அதனால இவனை ஒப்பு கொடுத்தான். The works of God should be made manifest in him. தேவனுடைய கிரியைகள் இவன் மூலம் மகிமைப்படும். அக்கா தன்னை ஒப்பு கொடுத்தானே? ஒப்பு கொடுக்கலையா? ஒப்பு கொடுத்தார். ஆனால் பெருவீடே குருடன்
இங்கே கர்த்தர் பார்வை கொடுத்தார். இடப்பட்ட முறையில் குருடராகல. குருடு 2 விதத்தில் உண்டாகும். ஒன்று பிறவிலே குருடாகும், காலங்கள் கட்டத்தில் குருடாகும். அவனுடைய நடைமுறை சரியில்லைன்னா அந்த விசுவாச பேச்சு மாறிடும். யோவான் சாரன் பேச்சு மாறிட்டா மாறலையா? வருகிறவர் நீர்தானா? முன்னால் சொன்ன வார்த்தை என்ன? இது உரத்து பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சாட்சி சொன்னவன் வருகிற நீர்த்தானா? நீ பேச்சு மாறினா மாறாதா? விசுவாசம் பேச்சு ஆனால் பேச்சு மாறும். அதை அனுசரித்து ஆட்கள் ஜீவிக்கணும். சில ஆட்கள் இடத்துக்கு நான் கூட்டு போக முடியுங்கிறாளா? வாரம் சொன்னால் கூட்டு போவார். எந்த சுவாபப்படும் ஏசு விசுவாசம் உள்ளதுக்கார பேர் யோகானதுக்கு எல்லாத்துக்கும் கூட்டு போவார். அவரோட விசுவாசம் வேற. சரி, பார்க்கணும். ரோமரிபம் 1:14 கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாயிருக்கிறேன். இயேசு கடனாளியாயிருக்கிறார். யாருக்கெல்லாம்? மூடருக்கும் ஞானிகளுக்கும் நான் கடனாளி இருக்கிறேன். இந்த பிறவி குருடருக்கும் கடனாளி இருக்கிறார். இவனை குணப்படுத்தும்படிக்காக இயேசு நிற்கிறார். எல்லாரும் கையிலையும் கல் இருக்க எரிய போறாங்க. இந்த வேளையில் இயேசு நிற்கிறார். என் கண்ணில் தேற்ற பூசுறார். நாம நிற்போமா? இன்னைக்கு உபாசம் வாங்கன்னு சொன்னாலும் வரமாட்டோம். இதுக்கு நமக்கு வேலை இருக்கு. வயிற்றை நிரப்பணும். எது நிரப்பணும்? எங்க வயிற்றை நிரப்பணும். ஆனால் வர முடியாது. நீ சொல்லிட்டு தெரியும். அதனால் நேற்று யாரும் வரல. நாங்கள் தான் இருந்தோம். வழக்கமோட ஆள் தான் அவங்களுக்கு ஆசை. கர்த்தர் கடனாளியா இருக்கிறேன்னு சொல்லியும் வரல. வந்தாங்களா? வரல. அப்ப எதுக்கு இருக்கான்? எங்க வயிற்றை நிரப்பணும், எங்க பாட்டை பார்க்கணும். இல்லைன்னா கூட மாட்டாங்க. இந்த பிறகு குருடனுக்கு கர்த்தர் கடனாளி இருந்தாரா? எல்லாரும் கல்லெடுத்து எறிகிற வேளையில் இயேசு நின்றார். ஹல்லேலூயா! தேவனால் அனுப்பப்பட்டவா, தேவனுடைய கிரியைகளை செய்ய வருவா நீங்களா? இவன் கண்கள் சேற்றை பூசினா நீ தேவனால் அனுப்பப்படுமானால், தேவனால் நியமிக்கப்படுமானால் உனக்கு அதுதான் பெருசா இருக்கும். தேவன் உன்னை நியமிக்கலையா, உனக்கு இது பெருசா இருக்காது. தேவன் உன்னை அனுப்பலையா, பெருசா இருக்காது. தேவன் உன்னை சாட்சியா வைக்கலையா, பெருசா இருக்காது. யாருக்கு பெருசா இருக்கும்? பிதாவால் அனுப்பப்பட்டவரும் இயேசு. அவருக்கு யார் கல்லெடுத்து இருந்தாலும் பரவாயில்ல. நான் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு நின்றார். இவனால் கல்லெடுத்து எரிஞ்சானா ரொம்ப தலைமுடியும் கீழே விடாது. நம்ம தலைமுடியெல்லாம் கத்த எண்ணிருக்காரா என்ன இல்லையா? அப்படி நம்ம முடியும் எண்ணிருக்கவா தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒரு கல்லெடுத்து எரிய முடியும். ஹல்லேலூயா! இது இயேசு போல கத்தை வெளிப்படுத்தி விட்டார். இதே நோக்கம் நம்ம உள்ளத்தில் இருக்கும். ஆனால் கத்த அனுப்புற காரியமாக போவார், இல்லைன்னு வயிற்றில் நிற்பார். எது முக்கியமோ அதைத்தான் பார்க்கணும். வயிற்று தான் முக்கியம். வயிறு நெருப்பினால் எத்தனை நாளைக்கு சாப்பிடுவா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் போகுது. சாப்பிடுவியா? அல்வா கொடுத்தாலும் சாப்பிடுவான். உயிர் கொஞ்ச நேரத்தில் போயிடும். சாப்பிடுமா? ஏன்? அல்வா தான் சூடாக இருக்கு. ஏன் சாப்பிட முடியாது? அப்போஸ்தலர் புத்தகம் 10:32. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அந்த கண்ணுங்க ஆவியினால் நடத்தப்பட்டதை கண்ணுக்கு தெரியும். இல்லை கண்ணுக்கு மறைக்கும். இயேசு அவங்களை மறைச்சிட்டா மறைக்கலையா? இதே அனுபவம் நமக்கு அதே வசனம் தான் இருக்கு.
ஆனால் நம்ம கண்ணுக்கு மறைஞ்சிருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அது சொல்ல மாட்டா இருக்கு. ஏன் நமக்கு ஏன் தெரியல? அதை ஏன் வாசிக்க தெரியல? அது மறைஞ்சிருக்கு. இதுதான் காரணம். தேவ ஆவியானவர் இல்லை. நசராகிய இயேசுவை பிதாவாய் தேவன் பரிசுத்த ஆவினாலும் பலமினால் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அதனால இருந்தார். அந்த ஆவியில் பிடிச்சப்பட்ட இவர் நிற்க காரணம் என்ன? பிதாவாய் தேவனுடைய ஆவி இயேசு படித்து கல்லெறிய வேளையிலும் எல்லார் கையிலும் கல் இருக்க வேளையிலும் இவர் பாடிட்டு சேட்டை உண்டாக்குற துப்புற சேட்டை குழப்பி கல்ல பூசுற கொடுத்துட்டு நீ போய் சீலவன் குளத்தில் கழுவு. இவன் அந்தபடியே வார்த்தை கொடுத்து போறான். இப்போ யார் கத்தரால் கண் திறக்கப்பட வேணால் நம்மளுடைய இருதயம் திறக்கப்படணும். நம்ம மனக்கண்கள் பிரகாசிக்கணும். நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். நம்முடைய இருதய கண்கள் பிரகாசிக்கணும். நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்க வேணுமானால் அவன் அப்படியே கேட்பான். மற்ற கீழ்ப்படாது. யார் கீழ்ப்படாது? கண் திறக்கப்படாதவன் பிரகாசிக்க, ஆசிரியருக்கு உள்ள உரிமை இல்லாதவன் கீழ்ப்படாது. ஈதாங்கும் கர்த்தர் வார்த்தை நடப்போம். இதை வச்சா கண்டுபிடிக்கணும். அந்த காலத்தில் பைபிள் காலேஜ் சேர்க்கணும்னால் பைபிள் ஸ்கூலில் சேர்க்கணும். நம்ம காலேஜுன்னு கிடைப்போம். பைபிள் காலேஜும்பாங்க. எல்லா காலேஜும் தெரியாது. நான் பைபிள் காலேஜே போயிட்டு இல்லை. அப்போ சில பாவத்தில் தான் படித்தேன். அங்கே பைபிள் ஸ்கூலில் படிக்கும்போது அந்த பாஸ்டர் சொல்லுவார், விறகு வச்சுருப்பார், ஒரு கோடரி வச்சுருப்பார். தம்பி இந்த விறகு கட்டை கொஞ்சம் கீழே இருப்பா, இந்த விறகு கட்டி காமிச்சு கொடுத்துருவார். அவன் சொல்லுவான், நான் பைபிள் தான் படிக்க வந்திருக்கேன், விறகு வரலாம். யார்? அவன் தம்பி நீ ஒரு நாள் ஒழிக்கிறான்ட்டு நீ போகலாம் சொல்லிட்டார். மற்றொரு ஆள் கூப்பிட்டார், இந்த விறகு கீறினார். அவன் கீறினான். விறகு கீழே தெரியாது. கோடரி போட்டான், போட்டு போட்டான். விறகு ஒரு பக்கம் போயிட்டு கோடரி ஒரு பக்கம் போயிட்டு திரும்ப போய் எடுத்தான். திரும்ப எடுத்தான். உனக்கு தான் வேலை உண்டு, உனக்கு தான் ஒளி உண்டு. எதுக்காக? கீழ்பட்டு. ஈரானுக்கு அந்த காலத்தில் உள்ள பைபிள் காலேஜ் முத கீழ்படுறானான்னு பார்ப்பார். பார்த்து அப்புறமாக்கும் பைபிள் சொல்லு. என் குருக்கு இந்த அனுபவம் கொடுத்தாங்க. அவரும் எனக்கு சொல்லி கொடுத்தார். இது எப்படி வரணும் தம்பி, வந்தவன் தான் ஆசிக்கப்படுவான், மற்ற யாரும் ஆசிக்கப்படும். இதை வச்சு நீ கண்டுபிடிக்கணும். பிதாவாய் தேவனுடைய ஆவி இயேசுவே தங்கியிருந்தபடினால் இந்த கல்லெறியை பொருட்படுத்தல் அவர் அனுப்பின காரியமா இருந்தார். கர்த்தர் இருக்கா, நம்ம அனுப்பி இருக்கார். என்ன நோக்கத்தோடு நம்ம அனுப்பி இருக்கிறார்? இவனுடைய கண்களை திறக்க வேணுமே, அந்த வேலையை முடிக்கணும். எல்லாம் முடிஞ்சது என்று சிறுவர் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீ எல்லா வேலையும் முடிச்சாத்தான் உன்னுடைய ஜீவன் எடுத்து விடப்படும். ஹல்லேலூயா. இயேசுவை பிதாவை தேவன் அனுப்பின காரியம் என்ன? அவரால் அந்நேவிக்கற்ற வேலைகளை முடிக்கணும். ஒரு ஆளுக்கு சம்பளம் கொடுத்து வேலை செய்கிறோம். வேலை செய்து முடித்தாதான் சம்பளம் கொடுப்போம். முடிக்கணும்னா சம்பளம் கட்ட கொடுப்போமா? அது கொடுக்க மாட்டோம். இதே போல் தேவனுக்கு பிறந்த தேவையாலே முடிக்கலைன்னா போனதான் சேபம் பண்ண போனேன், அங்கே கிட்ட இன்னைக்கு ஏசிட்டாங்க, நான் வந்துட்டேன் சொன்னால் இவன் கர்த்தர் முடிக்காரனா? கர்த்தது பிறவில வாங்க முடியாது. அவர் அனுப்பின காரியமாக முடிக்கணும். எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் அந்த நோக்கம் வேணும். அப்படி சொன்னால் தேவனுடைய கிரியைகள் இவன் மூலம் வெளிப்பட்டதா? இவரை வல்லமையான அபிஷேகம் பண்ணாரா இல்லையா?
இவருக்கு வியாதி குணமாகணும், சாசு போக வேணும்னா பவர் வேணும். எங்கிருந்து பவர் வேணும்? தேவனுடைய வல்லமை வாங்க. தேவனுடைய வல்லமை பெற்றால்தான் எந்த வியாதிக்கு பின்னால் சாசு உண்டு. எந்த வியாதிக்கு பின்னால் சாசு தான் இருக்கும். இந்த சாசை ஜெயிக்கக்கூடிய வல்லமை. அதுக்காக இயேசு பிசா வல்லமை அபிஷேகம் பெற்று மாத்திரமல்ல, பலனால் அபிஷேகம் பெற்றார். பரிசுத்தாவின் அபிஷேகம் மாத்திரமல்ல, பலமை பவர் கத்த கொடுத்தார். இதே போல தேவத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும், பலமை வேணும். இது பெற்றால்தான் கத்தருடைய உழைத்து செய்யும். எல்லாரும் கத்தரை உழைக்க ஆக முடியும். நல்ல மனசில் எடுக்கணும். இவனுடைய குருட்டுத்தன்மையும் சிலுவை சுமந்து தீர்த்தாரா? நமக்காக எல்லாருடைய சிலுவை சுமந்து தீர்த்தவா, எல்லாம் முடிந்தது என்று சொன்னவா, நம்முடைய எல்லா பிரச்சனை கத்த முடிச்சிருக்கார். குழந்தை இன்மை இல்லாமை எல்லாரும் குழந்தை கொடுப்பதுக்காக, எல்லாத்தையும் எல்லா கடனையும் தீர்ப்பதற்காக சுமந்து தீர்த்தா முடிந்தது என்று கத்த சிலுவை முடிச்சிருக்கா. நீ இனி அப்படி அல்ல, கண்டிப்பா கத்த கொடுக்க கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கத்தத்து வரணும், அவர் ஒப்பு கொடுக்கணும். முடிக்கூடாது ஒன்றும் எல்லாரும் கூடுமா கூடாதா? கத்தருக்கு முன்பா வரணும். இந்த பிறவிக்குடன் கத்தும்பான். கல்லெறியப்படும் வேளையிலும் ஐயா கல்லெறியாங்கயா, நான் இப்போ வரலையா, இன்னும் ஒதுங்கணும். நம்ம மேலே கை மேலே கல் போட்டுட்டா பாவம் யார் பிச்சை எடுத்து கொடுப்பா, உதவி பண்ணுவா? இவனுக்கு வீடுலாம் உண்டு. இவன் பரிசையன் நாங்கள் தாய் தம்பம்பார் உண்டு. ஆனாலும் ரோட்டலுக்கு வந்து பிச்சை எடுக்கான். ஏன்? வீடு இருக்கு, தாய் தம்பமாக இருக்காங்க. ஆனால் வயிற்று நிரப்பது எங்கே இருக்கணும்? ரோட்டில் வைக்கணும். பார்வை கிடைச்ச பிறகு ரோட்டில் இருந்தானா? தாய் தம்பர் ஏற்றாங்களா? அது சொல்ல மாட்டோம். அந்த வசனவாசியா இவ எங்க மகன்தான், ஆனாலும் இவங்களுக்கு எப்படி பார்வை கிடைச்ச தெரியாது. அவன் பெரியவனா இருக்க, அவனே கேளுங்க. 9:21. இப்பொழுது இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாயிருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள். இவனுடைய பெற்றோர்களும் குருடனுக்கு பயந்தனால் இப்படி சொன்னாங்க. யாருக்கு பயந்தனால? யூதர்கள் எல்லாம் பரிசேயர்கள். இந்த பரிசேயர் கூட்டமாக்கும் வந்து கேட்காங்க, அம்மா இவன் என் பெற்றோரை பார்த்து, இவன் உங்க மகன் தானா? மகன் தான், பிச்சை எடுக்கான். 2 கண்ணும் தெரியலனால் பிச்சை தான் எடுக்கணும். யார் பிச்சை எடுப்பா? உலகத்தை பிழைக்க தெரியும், பிச்சை எடுப்பான். இவன் உட்காந்துனா ஆமா இப்போ எப்படி பார்வை அடைஞ்சான்? நான் சொல்றான் பார்வை கிடைச்சிட்டுங்கண்ணா. நீங்க என்ன சொல்றீங்க? எங்க மகன் தான். அதனால எங்களுக்கு அண்ணன் குருடா இருக்கு, எங்களுக்கு ஒன்றும் தெரியல, அப்படிதானே? என் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. ஏன் சொன்னாங்க? 22 வசனம். அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். ஏன் பயந்து? ஏன் சொல்லல? ஜபாலத்துக்கு புறம்பாக்கிறாங்க. எங்க மகன் போனாலும் பரவாயில்ல, நாங்க எங்கள் சபைக்கு, உங்க சபைக்கு நான் இருக்கேன், மெம்பரா இருக்கேன், எங்க நீங்க சபையை விட்டு தள்ளி இருக்கக்கூடாது.
அதனால எங்களுக்கு தெரியும், அவன்கிட்ட கேளுங்க. மகனை காட்டி கொடுத்தா காட்டி கொடுக்கலையா? அப்போ எது காட்டி கொடுக்கும்? மதம் காட்டி கொடுக்கும். காட்டி கொடுத்தா கொடுக்கலையா? தாய் தப்பன்னு பிள்ளை கை விட்டாங்களா வேலை இல்லையா? பெத்த மகனை கை விட்டாங்களா இல்லையா? இந்த வேளையில் கண் திறக்கப்பட்டதுனால் ஆவிக்குரிய பார்வை யாரு கிடைச்சிருக்குதோ அவனை சொந்த பெற்றவனான் சரி, அவனை தகப்பனான் சரி, அவனை ஏற்றி விடாது. இதான் என்னுடைய அனுபவம். எல்லாரும் என்னை வெறுத்தாங்க. ஆனால் கத்தர் துணையா, கத்திரமான மூலம் வைப்பு மகிமைப்படுமா படாதா? கத்த யாரு கண்கள் கத்த திறந்திருக்காரோ அவனை பெற்றோர் கைவிடும், ஜென்ம சுவாபம் கைவிடும், பெற்ற விதம் கைவிடும். பெற்றோர் வேணுமா கத்த வேணுமா? ஆபிரகாமை கத்த சொன்னார், உன் தகப்பன் வீட்டையும் உன் பெற்றோர் வீட்டை விட்டுவிட, உன் தகப்பன் வீட்டை விட்டுவிட, நான் உனக்கு காண்கிற தேசத்துக்கு போ என்ன ஆபிரகாம் சொன்னான். இப்படிப்பட்ட ஆபிரகாமை கத்த சீமனாக உயர்த்தார். ஹல்லேலூயா! யாரை கத்த சீமனாக உயர்த்துவார்? நீ வீட்டை பார்க்காமல், உன்னுடைய இனத்தை பார்க்காமல், உன்னுடைய பெற்றோரை பார்க்காமல் நீ கத்தரை வார்த்தை கீழ்ப்படுமானால் கத்த உன்னை சீமனாக உயர்த்தார். இந்த ஐஸ்வர்யம் எங்கிருந்து வந்தது? இந்த பணம் எங்கிருந்து வந்தது? கத்தோட வைத்தார். கத்தோட வார்த்தை மட்டும் பேசணும். நம்மோட யார் பேசணும்? கத்தோட வார்த்தை மட்டும் பேசணும். பெற்ற தாயின் தகப்பன் விட்டாங்க, விட்டுட்டாங்க. எதுக்காக? ஜபாலயத்துக்கு வேண்டாம். நான் வந்துட்டேன், சத்தியத்துக்கு வந்துட்டோம்னா என்னுடைய சொந்தக்கார குடும்பம் ஒன்றும் வராமல் இருக்க காரணம் இதுதான். இங்கே வந்து சத்தியத்தை சொல்லுவாங்க. அதனால் நமக்கு எல்லாம் இடம் இருக்காது. நம்ம பாட்டு பாடுறது எல்லாம் போயிடும், எல்லாம் போயிடும். நீ கண் திறக்கப்பட பாட்டு பாடி எடுத்துக்க, கத்தை அங்கீகரிக்காது. நீ மகிமைப்படுத்த கத்த மகிமை அங்கீகரிக்காது. கண்கள் திறக்கப்படாது. யோவான் சுவிசேஷம் 9 5 நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இவனுக்கு கத்த ஒளியா இருந்தாரா இருக்கு இல்லையா? அப்ப நம்ம கத்த ஒளியா பார வைக்கப்படா. இந்த ஒளியிலிருந்து வந்தவன் ஒரு மொழியா மாற்றப்படுவான். போன 11 4 இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். லாசருக்கு வியாதிப்பட்டது. யாருக்கு? கத்ரா சிநேகிக்கப்பட்ட லாசருக்கு வியாதி பெற்று. இவருடைய சகோதரிகள் இயேசு ஆளப்பினார்கள். ஐயா, நீ நேசிக்கிறவனுக்கு வியாதி, நீ சீக்கிரம் வரணும். இயேசு பிறடுக்கு 2-4 நாள் ஆயிடுச்சு. வீட்டில் போய் சேர்ந்து 4 நாள் ஆச்சு. அதுக்குள்ளே சேர்ந்து இவங்களெல்லாம் செத்து போலாம், அடக்கம் பண்ணப்பட்டுச்சு. தேவனுடைய வியாதி வந்திருக்கு. தேவனுடைய கிரியைகள் வெளிப்படப்படும். இது மரணத்து ஏதுவாக இருக்காது. கண்டிப்பாக தேவன் நாம் மகிமைப்படும். தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும். இவர் எல்லாம் ஏன் செயல்பட ஆழக்காடல இங்கே வியாதி முற்றி செத்து போனான். செத்து போனால் அடக்கம் பண்ணணுமா? அடக்கம் பண்ணணுமா? இல்லாட்ட நாரி அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் பண்ணப்பட்டு 2 நாள் கழிச்சு வர வந்தார். இயேசு வந்து வெளியே நிற்க, ஆட்கள் எல்லாம் கல்லெறியா போறாங்க. அவரோட நாமம் சாபம். இன்னும் ஒரு ஆள் சொன்னான். அது யாரு? தோமா. அவரோட நாமம் சாவும் என்று சொன்னான். எல்லாரும் போனாங்க. இயேசு வெளியே நிற்கிறார். மாத்தாள் மகள் கண்டுட்டார். ஐயா, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறுத்துக்க மாட்டான்.
இவன் போயிட்டானே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான். ஆமா, அவன் உயிர்த்தெழுவான். அவன் உயிர்த்தெழு நாளில் உயிர்த்தெழுவான் என்று நம்புறேன். போயா போ அம்மா. அவளை அனுப்பி நல்ல பகை எடுத்த மரியாதை அனுப்புன்றார். தேவனுடைய மகிமையை கண்டாளா? மகிமை கண்டா. இவளை வார்த்தை மூலம் இயேசுவோட அறிந்தார். இவன் நல்ல பங்கை எடுக்கலாம், நீ போகலன்ற. மரியாதை அனுப்புன்றார். வீட்டில் மரியாள் அழுது கொண்டு தான் இருக்கா. அழுது கொண்டு இருக்க மரியாதை கத்த அழைத்தான். எதுக்காக? உன்னுடைய ஜபத்தினால் நான் அவனை எழுப்ப போகிறேன். நீ நல்ல பங்கை எடுத்திருக்கா, இது எல்லாருக்கும் விளங்கணும் என்பதுக்காக கத்தை விட அழைப்பித்தார். இந்த மரியாள் துக்கத்தோடு அழுகையோடு வரும். பின்னாலே ஒரு கூட்ட ஆட்கள் வராங்க. இவள் அழுகிறதையும் மற்றவர்களையும், நீர் இங்கே இருந்தீரான சகோதரன் மறுத்திருக்க மாட்டான் தான் அவர்கிட்ட சொன்னான். அவர் சொன்ன போர் சொன்னான். அவனை எங்கே வைத்தீர்கள்? இவட அழுகை கத்தர் உள்ளத்தை முறுக்கிட்டா உருகலையா? இவட வார்த்தை கத்தர் உள்ளத்தை உருக்கிட்டா உருகலையா? மரியா மாத்தாளோட பேசலாம். ஏசு கல்லறைக்கு போனான். லாசர்வே வெளியே வா என்று நான் உனக்கு சொல்கிறேன் என்று மருத்துவரோடு கத்த பேசினான். என்று நான் உனக்கு சொல்கிறேன், உலகத்து வெளியில் உள்ளவர்கள் அல்ல, உனக்கு கத்த சொல்கிறேன், உன்னை நோக்கி நான் சொல்கிறேன். கத்த குறிப்பிட்டு சொன்னார். மருத்துவன் வெளியேந்தான். கத்தோட பார்த்தா மருத்துவரோடு கத்த பேசினார். அந்த வார்த்தை எழுப்பிட்டு யாரோட கத்த எழுப்பு? யார் எழுப்புவார்? அந்த ஆவி நமக்குள் இருக்குமானால், அவர் சித்தப்பிராரம் செய்யுமானால், மறுத்து போயிருந்தாலும், நம்ம கேட்ட காரியம் எல்லாம் செத்து போயிருந்தாலும், குழந்தை உருவாக நீ சொன்னீரே, இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை காண ஒன்றும் காணுது, இன்று நீ வெறுமை படாண்டாம். கத்த நிறைவேற்றாதா? நிறைவேற்றுவார், வரமாட்டாரா? பொய்யுரையாத தேவன், வாக்கு மாறாத தேவன். அவர் சொல்லி செய்யாது இருப்பாரோ? கண்டிப்பா கத்த நிறைவேற்றாத. இந்த மரியாதை கண்ணீர் லாசரை எழுப்பிட்டேன். தேவனா கூட காரியம் ஒண்ணுமே. ஹல்லேலூயா. 16 வசனம். அப்பொழுது பரிசேயரில் சிலர் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர், பாவியாய் இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினையுண்டாயிற்று. பிரிவினை கத்த உண்டாயிற்று. பரிசேயர்கள் நம்பல. பரிசேயர் சபையிலிருந்து எல்லாரும் கைவிடப்பட்டானா, எல்லாரும் இவனை தள்ளிட்டாங்க. அந்த வசனம் வாசிக்கிறோம். 35 வசனம். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரன் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். பரிசேயரை சபையில் புறம்ப தள்ளிட்டாங்க. அவர் சபையிலிருந்து இந்த வேளையிலும் இவன் என்ன சொன்னான்? நீங்கள் அவனுக்கு சீசராக உங்களுக்கு மனது உண்டோ? 27 அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள். மறுபடியும் கேட்க வேண்டியதென்ன? அவருக்கு சீஷராக உங்களுக்கும் மனதுண்டோ என்றான். அவருக்கு சீஷராக உங்களுக்கு பரிசேயர்களும் இவனை பிரபீனை தள்ளிவிட்டாலும் எல்லா மதமும் தள்ளிட்ட, சபையும் தள்ளிட்ட. இவன் தேவனிடத்தில் குமாரத்தை விசுவாசம் பண்ணான். இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? தேவனுடைய கிரியை வெளிப்படப்பட்ட விசுவாசம் இல்லையா? விசுவாசம் இல்லையா? அவர் தேவனுடைய நாமம் நம்ம மூலம் மகிமைப்பட வேண்டுமானால் யாருக்கு பயப்படணும்? கத்து தான் பயப்படும். தாய் தகப்பன்மாருக்கு பயப்படுமா? இல்லை நாளைக்கு நீ வரமாட்டேன்ட்டிய சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாரா? இப்போ நம்ம கண்ணீர் யார் தொட பார்ப்பான்? நம்ம போய் தொடச்சிடுமா?
இவ்வளவு விசுவாசம். இவன் என்ன சொன்னான்? நீங்களும் அவருக்கு சீசராவுக்கு உங்களுக்கு மனது உண்டோ கேட்டாலும் கேட்கலையா? இவனை எல்லாம் தள்ளிட்டாங்க. 30 அவசரம். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். எல்லாரும் கை தள்ளிட்டாங்க. அப்பொழுது தேவன் இவனை கண்டு வந்தார். இவனை கண்டு இவன் வந்தாரா வரலையா? நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறார். கர்த்தர் நம்மளுக்கு வர்றதுக்கு ஒரு நோக்கத்தோடு வருவார். நான் பேச ஒரு நோக்கத்தோடு பேசுவேன். கர்த்தர் சத்தத்தை நான் கேட்டிருக்கேன். கர்த்தர் சத்தம் கேட்டனாலே முடிக்காரன் ஆகியிருக்கேன். அதுக்கப்புறம் முடிக்கிறேன். மனுஷன் ஆலோசப்படாத. அதுக்கப்புறம் வேலையை விட்டேன். நீ தேவனுடைய குமாரனத்தில் நீ அவரை கண்டிருக்கிறாய். அந்த விசுவாசிக்க இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். இந்த குருடன் 2 கண்ணும் தெரியாது. இப்ப கண் தெரிஞ்ச பிறகு வர உன்னோட பேசுறது நான் தாப்பா. அன்னைக்கு நீ சீரவான் குளத்தில் கழுவுன்னு சொன்னா, நீ போய் கழுவுல பாரு அணிஞ்சில திரும்பி அணிஞ்சில. ஏன் திரும்பி வந்த? கழுவு தான் கத்த சொன்னார். இவன் கழுவுனா. அந்த வருஷம் வாசிக்க 9 அதிகாரம். நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். கழுவுன்னு கத்த சொன்னார். சீலோவாம் குளம்னா தேவ சபா, கர்த்தருடைய சபா. அந்த குளத்தில் தண்ணி இருக்கும், வசனம் இருக்கும். குளமான சபை என்ன வசனம் இருக்கும், சத்தியம் இருக்கும். அந்த வசனத்தை நீ தான் எடுக்கணும். நீ தான் எடுக்கணும். தண்ணி எடுத்து கழுவணும். என்ன அர்த்தம்? இதுக்கு பாத்திரத்தை எடுக்கலாம். இதை கை விட்டு இப்படி தண்ணி எடுக்கும். வசனத்தை சொந்தமாக எடுக்கணும். எடுத்துட்டு கண்ணில் கழுவணும். இதே போல வசனத்தை சொந்தமாக எடுத்தால் இது எனக்கு தான் இந்த வார்த்தைன்னு எடுத்தால் அவனுடைய பாவங்கள் கழுவப்படும். யார் யார் வசனத்தை சொந்தமாக ஏற்றுக்கொண்டாரோ அவனுடைய பாவம் கழுவும். என்னோட சொல்லலை ஓம்பிட்டான்னு சொல்லியிருக்காரு. நீ சொன்னால் அவன் ஒரு நாள் திருந்தார். காலங்களை பார்த்தால் நாம் யார் ஆகணும்? போதகர் ஆகணும். ஏன் ஆக முடியல? கழுவப்படல். வசனத்தை கேட்டு உணரப்படலை. பாவங்கள் நம்ம எடுத்து காவங்களை நம்ம அறிக்கை செய்து நம்ம சுத்தப்படுத்தலாம். வசனத்து மூலம் நம்முடைய இருதயங்களை நம்ம தான் கழுவும். அந்த வசனத்தை நம்ம எடுத்து நம்ம கழுவப்படலைனால் நாம் கழுவப்பட்ட பாத்திரமாக இருக்க மாட்டோம். கழுவப்பட்ட பாத்திரத்தை தான் தண்ணி குடிப்போம். கழுவாத பாத்திரம் தண்ணி குடிக்க மாட்டோம். இதே போல் நாம் நம்ம பாவங்கள் கழுவப்படுறதுக்காக இயேசு ரத்தத்தை சிந்திடும். இயேசு ரத்தத்தை சிந்த நோக்கம் எதுக்காக? நம்முடைய பாவங்கள் கழுவப்படும். இதுக்காக ரத்தத்தை சிந்த நோக்கம். அந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளாவிட்டால், அந்த வசப்படால் நாம் சுத்திகரிக்கப்படாவிட்டால் இயேசுவை மறுதளிக்க இயேசு பிரார் சித்தப்படா ஜீவிக்கலாம். ஆராயும் பரவ போக முடியும். வசனத்தை எடுத்து வசப்பிரார் நம்ம பாவங்களை நம்ம தான் கழுவணும். பார்வை அடைந்தவன் திரும்பி வந்தான். இயேசுவோட வார்த்தை என்ன? கழுகு. திரும்பி வார்த்தை சொல்லிட்டார். சொல்லல. பார்வை அடைந்தவன் திரும்பி வந்தான். 10 குஷ்டரோகி சொஸ்தமார்கள். 9 திரும்பி வரல, ஒருவன் திரும்பி வந்த. ஹல்லேலூயா. யார் கத்த திரும்பி வருவார்கள்? 10 பேர் சோமானால் ஒருவன் தான் கத்த திரும்பி. இந்த குருடன் கத்த சாட்சி என்றார். நானும் வைக்கலையா? இவன் தண்ணீர் எடுத்தா கழுவுனா பார்வை கிடைச்சிட்டு. வசனத்தால் நீ தன்னைத்தானே நீ சுத்திகரிக்கப்பட்டால் தான் கத்து திரும்பி வருவான். கத்தரோடு ஐக்கியப்படுவான்.
யார் ஐக்கியப்படுவா? தன்னைத்தானே சுத்திகரிக்கப்பட்டவன் தான் கர்த்தரோடு ஐக்கியப்படுவான். இல்லைன்னா கர்த்தரோடு ஐக்கியப்பட மாட்டான். ரொம்ப பேரோடு போயிடுவான். சோகம் கிடச்சிட்டு போயிட்டானே போக முடியானா? இம்மைக்காக கர்த்தரை தேடுவான். எதுக்காக? இம்மைக்காக கர்த்தரை தேட பின்னால் பரிதவிக்க முடியாது. கர்த்தர் நாம் மயப்படணும். இம்மையிலும் ஆசிக்கப்படணும், மறுமையிலும் ஆசிக்கப்படணும். அதுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறது. இது 37 வருஷம் வாசிக்கணும். 9:37 வருஷம். உடனே அவன், ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். நீ அவரை கண்டிருக்கிறாய். அவனு ஞாபகம், நீ குருடனாய் இருக்கும்போது உன் கண்களில் சேற்ற பூசினேன். நீ போய் கழுவ போனான். அந்த குளத்தில் கழுவினியா? கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரத்து போனியா? அந்த வசத்தை சொல்லி கேட்டு அவனை கொலப்பட்டியா? அதனால் திரும்பி வந்தேன். அப்படி கொலப்பட்டவன் கர்த்தர் திரும்பி போனான். வேற எங்கேயும் போக மாட்டான். யார் கர்த்தர் திரும்பி வருவா? வசனப்பிரார கொலப்பட்டவன் தான் கர்த்தர் வருவான். இல்லை ஒரு கால் கர்த்தர் வர மாட்டான். மற்றவரை கொலப்பட்டவர் ஆனால் கொலப்படாதவர்கள் அர்த்தம். இதை பிரகாசிக்கப்படாது. இதை பிரகாசிக்கமானால் படுமானால் யாருக்கு வருமா? அவனை கண்டு பேசுவான். நீ தேவனுடைய குமாரனத்தில் விசுவாசம். அவன் கத்த வார்த்தை பிரகாசிச்சான். விசுவாசிக்கிற ஆண்டவரே என்றான். அவன் விசுவாசம். அவன் என்ன சொன்னான்? அவன் என்ன செய்தான்? சரியா ஸ்தோத்திரம் வரட்டுமா சொன்னானா? கர்த்தரை பணிந்து கொண்டான். பணிந்து கொண்டான்னா ஆராய்ச்சி. யார் கர்த்தரை ஆராய்ப்பார்கள்? யாவையோடு உண்மையோடு யார் கர்த்தரை ஆராய்ப்பார்கள்? அந்த ஆராதனை கர்த்தர் அங்கீகரிப்பார். அந்த ஜபத்தை தான் கர்த்தர் கேட்பார். யார் ஆராய்ப்பார்கள்? நம்ம ஆராய்ச்சி வந்திருக்கோம். நம்முடைய ஜபத்தை கர்த்தர் கேட்கணும். கபடில்லாத இருதயம் வேணும். கபடில்லாத இருதயம் தான் கர்த்தர் பதிலளிப்பார். கபடுள்ள இருதயம்னு கர்த்தர் நம்ம ஜபத்தை கேட்காது. விசுவாசிக்கிற ஆண்டவரே சொல்லிட்டு அவனை படித்து கொண்டானா? அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்ப யார் ஆராய்ப்பா? இப்ப காண்கால் முன்பு குருடா இருந்தான். இப்ப கண் திறக்கப்பட்டு நீ பார்க்கானா பார்க்கலையா? எல்லாம் எப்படி தெரியும்? பெரிய பில்டிங்கை பார்க்கான், பெரிய இடத்த பார்க்க. இதாயா உன் வீடு, உங்க அப்பா கட்டி வச்சிருக்காரு. அப்படியா? இந்த அறைலாம் இருக்கா? குளிக்க அறைலாம் இருக்கா? புதுசாக தெரியுமா தெரியாதா? எல்லாம் புதுசாக தெரியுமா தெரியாதா? அப்போ நம்ம எதை பார்த்தாலும் புதுசாக தெரியுமா தெரியாதா? இதில் உனக்காக தான் வச்சிருக்க. உன்னை தெத்துக்கு எடுத்திருக்க, உன்னை கிழத்து வாங்கியிருக்க, எல்லாம் உனக்காக தான் வச்சிருக்கப்பா. இவ்வளோ பெரிய கதை எனக்கா? இவனுக்கு எல்லாம் புதுசாக தெரியுமா தெரியாதா? பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம். அப்ப யாருக்கு எல்லாம் புதுசாகும்? கண் திறக்கப்பட்டால் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகும். யாரு கண்கள் கர்த்தர் திறந்திருக்காரோ அவனுடைய கண்கள் எல்லாம் புதுசாகும். எல்லாம் அற்புதமா தெரியும். கர்த்தர் வல்லமையில் ஆச்சரியமா இருக்கும். இது மனுஷனால் உண்டானதல்ல, இது தேவனால் எனக்கு தெரிவிக்கிறார். கர்த்தர் இதுக்கு தகுதியுடையதல்ல. இப்பேற்பட்ட உன்னை நான் கரைத்து வாங்கியிருக்கேன். என்ற சொந்த ஜனம் மாத்திருக்கேன், என் வீட்டார மாத்திருக்கேன். எல்லாம் உனக்குரியதான், இதெல்லாம் நீ எடுத்துக்கோ என்பது அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதுக்காக நம் கிடைக்கும். கர்த்தர் என்னோட சொன்ன காரியம் பரலோகத்தில் நீ கேட்ட எல்லாம் உனக்கு உண்டு என்று சொல்லியிருக்க. நீ கேளு, கேட்கிற எவனும் பெற்றுவிடும். எல்லாம் உனக்கு தான். நீ கேட்கறதெல்லாம் பெற்றுவிடும். நான் கேட்க மாட்டேன், அது வேணும் இது வேணும் கேட்க மாட்டேன். எனக்குன்னு நான் ஒரு கேட்க மாட்டேன். எனக்கு சட்டை வேணும்னு ஒரு கேட்க மாட்டேன். நான் ஜவுளி கடைக்கும் போவேன். ஆனால் வரும் கர்த்தருக்கு எல்லாம் கொடு, எல்லாம் புதுசாக தெரிஞ்சா இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு எல்லா காரியம் புதுசு புதுசாக தெரியும். செய்தி தருவா தரா பழையவைகள் ஒழிந்து போயிடும் எல்லாம். அப்போ நாம் ஒன்று தெரியாது இருந்தால் தான் கர்த்தர் கொடுப்போம்.
கத்தவங்க கண்ணில் பிரகாசம் செய்வாரா செய்யப்படாரா? யோவான் ரொம்ப அதிகாரம் 37 இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். நீ அவரை கண்டிருக்கிறாய். யாரை கண்டிருக்கிறாய்? யாரை கண்டிருக்கிறாய்? இயேசுவை. அவன் கண் தெரியாதா? நீ யாரை கண்டா? யாத்திரை புஸ்தகம் 3 அதிகாரம் 14. அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். இருக்கிறாவே இருக்கிறேன். உங்கள் நாமம் என்னன்னு கேட்க மோசே. இருக்கிறாவே இருக்கிறேன் என்று ஏன் மோசை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தாரா? அவர் ஒரு மாற்றம் கிடையாது. நீ அவரை கண்டிருக்கிறார், உன்னோட பேசுகிறவர் அவர்தான். அப்ப மோசைக்கு வெளிப்படுத்துறது போல இந்த இவனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்தாரா கொடுக்கலையா? அப்ப இவனுக்கு எப்பேற்பட்ட விசுவாசம் வந்துட்டா கிடைச்சா கிடைக்கலையா? இது தேவனுடைய குமாரத்தில் விசுவாசம் இருந்தான், தேவனோட வார்த்தையில் விசுவாசம் இருந்தான். இவன் யார் விசுவாசம் இருந்தான்? யாரத்தில் விசுவாசம் இருந்தான்? தேவனுடைய குமாரத்தில். அந்த வசனம் 35 வாசிக்க. அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அப்ப இவன் யாருக்கு விசுவாசமா இருந்தான்? தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசம். விசுவாசிக்கிறேன் சொன்னவன் தேவனுடைய குமாரன வார்த்தையானவர். அந்த வார்த்தை மாம்சமாயிற்று, கிருபையினாலும் சத்தியத்தில் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணார். நமக்குள்ள அவர் வார்த்தை வந்துட்டானால், அந்த வார்த்தையை நாம் நம்பமானால் கர்த்தர் வைத்தாராகிறார். யாரோடு கர்த்தர் பேசியிருக்காரோ அந்த வார்த்தை பிடிக்கணும். அந்த வார்த்தை பிடிச்சிருந்தா கர்த்தர் வைத்தோம். இதை பிடிக்கணும், கர்த்தரோட வார்த்தை பிடிக்கணும். இந்த வார்த்தையை பிடிச்சவன் கர்த்தரோட சாட்சியம். மோசே போல இவனுக்கு வெளிப்படுத்தான். இவன் அப்போஸ்தலர் போல சாட்சியா இருந்தான். நாங்கள் இதுக்கு சாட்சி. இந்த அப்போஸ்தலர் சொன்ன போல இவனும் சாட்சியா இருந்தான். ஒரு பிறவிக்குள்ள சாட்சியமானான் அப்போஸ்தலர் போல. அப்ப நாம் கர்த்தரோட வந்த என்னை அனுப்பினார் என்பதுக்கு நம்ம சாட்சியா இருக்கிறமா இருக்கக்கூடாதா? என்னை அனுப்பினார், நான் போய் கழுவினேன், இந்த சபையில் வசனத்தை கேட்டேன், என்னை ரட்சித்தார், அந்த வசனப்படாமல் ஜீவிக்கிறேன், இப்போ கர்த்தாவே உம்மிடத்தில் திரும்பி வந்திருக்கிறேன், பிரதிபலன் கொடுக்கிறார். யார் கர்த்தர் பிரதிபலன் கொடுக்க விளைக்கிறார்? கர்த்தர் போய் சேர்ந்தவனுக்கு கர்த்தர் பிரதிபலன் கொடுக்கிறார். இதுக்கு எல்லாரும் சோதரிப்போம், எல்லாரும் கர்த்தர் சோதரிப்போம். கர்த்தாவை நீரே இவளை ரட்சித்தீர், நீரே இவளை அழைத்தீர், நீரே இவளை வைத்தீர், இவளை கண்களை பிரகாசி தேவன் கர்த்தாவே. இதே போல எல்லாரும் கண்களை பிரகாசி செய்ய வேண்டுமே. உம்முடைய வார்த்தை பிரகாரம் எல்லாரும் கீழ்ப்பட வேண்டுமே. கர்த்தாவே உம்முடைய வார்த்தை பிரகாரம் செய்ய கண்கள் பிரகாசிக்கிற தேவனே, அவனுக்கு உண்மை வெளிப்படுத்தி கொடுக்க தேவனே, மோசே போல வெளிப்படுத்துகிற தேவனே, அப்போஸ்தலர் வெளிப்படுத்த தேவனே, யோவான் அப்போஸ்தலர் வெளிப்படுத்த தேவனே, இதே போல ஒவ்வொருவரையும் வெளிப்படுத்தி கொடுக்க வரலாம் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அதுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தாவே நீரே இவ்வளவு ஆசீர்வாதமா ஜெபிக்கிறோம். பிதாவாய் தேவன் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சதா காலமும் நாம் அனைவருடைய போது இருப்பதாக.